Hello friends, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க வாட்டர்ஃபால் அண்ட் ரிவர் வீடியோ. இது மாதிரி கார்ட்டூன் பேக்ரவுண்டு வீடியோ வந்து எப்படி நம்ம கைன்மாஸ்டரில் வந்து எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த பேக்ரவுண்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய பிக்சர்லாம் தேவைப்படும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இமேஜஸ் சர்ச்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதில் சர்ச்சில் போய்ட்டு கார்ட்டூன் ரிவர் இமேஜஸ்னு டைப் பண்ணிங்க. உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும், ரிவர் இமேஜஸ்ஸு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிக்சர் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். கீழே அம்புக்குறி ஒன்று கொடுத்துருப்பாங்க டவுன்லோடுக்கு. அதை வந்து டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அது போய்ட்டு சேவ் ஆகிடும். இந்த பிக்சர் மேலே வந்து நேம் இல்லாததாக பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து வந்து சர்ச்சில் போயிட்டு கார்ட்டூன் வாட்டர்ஃபால் PNG கிஃப்ட்னு போடுங்க. இதில் வந்து நிறைய வாட்டர்ஃபால் வீடியோலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் ஃபைலாகவே அது உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், பைசா எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இதில் வந்து நிறைய பேர்ட்ஸு, ஹவுஸு, ட்ரீ, உங்களுக்கு எது டைப் பண்ணுறீங்களோ அந்த இமேஜஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து வந்து கார்ட்டூன் ஸ்டோன் PNGன்னு போட்டுங்க. நிறைய ஸ்டோன்லாம் உங்களுக்கு வந்து வரும். இந்த பிக்சர் கீழேயே உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு அம்புக்குறி. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அடுத்து வந்து கார்ட்டூன் PNGன்னு போடுங்க. நிறைய PNG இமேஜஸில் உங்களுக்கு வந்து ட்ரீஸ்லாம் வரும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து மரங்கள்லாம் அசைகிற மாதிரி வேணும்னா கார்ட்டூன் PNG கிஃப்ட்னு போடுங்க. நிறைய வரும் உங்களுக்கு பிக்சர்ஸு, அதை டவுன்லோட் கொடுத்துங்க. அடுத்து வந்து கார்ட்டூன் பேர்டு PNG கிஃப்ட்னு போடுங்க. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு எந்த பேர்ட்ஸ் வேணுமோ டவுன்லோட் கொடுத்துங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. கிரியேட் நியூன்னு இருக்கும், 16.9 அதை ப்ரெஸ் பண்ணிங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு பிக்சரை கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேன் அண்டு ஜூம்னு இருக்கும். அந்த பிக்சரோட ஃபஸ்ட்டு முனையில் வந்துடுங்க. இந்த பக்கம் மேலே ஒரு கட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிங்க. பெருசாக நல்லா ஜூம் பண்ணிக்கோ. எந்த இடம் உங்களுக்கு வந்து கிளியராக வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அந்த பிக்சரோட கடைசி எண்டுக்கு வந்துட்டு கீழே ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ வச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி பாருங்கள். அந்த பிக்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மூவிங் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு மூவிங் டைப் வேணான்னா அந்த இடத்துல இசிக்வல் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் வந்து மூவிங் ஆகாது, அப்படியே நின்றுடும். உங்களுக்கு வீடியோஸ் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு வந்து அந்த பிக்சரை கையாலே இழுத்து கொண்டு வந்து விட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இந்த பக்கம் கீழே வந்து ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் சிம்பிள் போட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. பென்சில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சுட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கீ கலர் இருக்குது பாருங்கள். அது வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. கீழே வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கையிலேயே வந்து பெயிண்டிங் பண்ணலாம். இந்த பிக்சரில் வந்து 6 இருக்குது பாருங்கள். அது மேலேயே வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டே வாங்க. க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து வரும். அந்த 6 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணிங்க. ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து தப்பாக இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே ரப்பரும் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நீங்கள் அழிச்சிக்கலாம். இந்த பிக்சரோட ஃபஸ்ட்டு முனைக்கு வந்துடுங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன கட்டம் இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணிங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து கேலரியில் சேவ் பண்ணிங்க பாருங்கள். அந்த பிக்சரை கொண்டு வாங்க. க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணிங்கள அந்த பிக்சரை கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. கார்ட்டூன் வாட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களே இமேஜஸ் சர்ச் பண்ணல, அந்த வாட்டரை கொண்டு வாங்க. அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் க்ரீன் கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தீங்கள அந்த பிக்சர் மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குரோமோ கீன்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்து கீ கலர் வந்து க்ரீன் கலரில் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்க. இப்போ வந்து அந்த வாட்டர் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. அந்த க்ரீன் கலர் பெயிண்டிங் பிக்சர் இருக்குல்ல, அதுக்கும் அந்த சைடு போயிடும் அந்த வாட்டர் வந்து. இப்போ அந்த இடத்துல ஒரு அழகான ஆறு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இப்போ ஒரு ஸ்டோன் ஒன்று எடுத்து வந்து நம்ம சென்டராக வைக்கலாம். இந்த இமேஜஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 3 டாட் மட்டும் வரும். அதுக்குள்ளே போய்ட்டு டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டோன் வந்து அதே மாதிரி வரும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்டோனை வந்து அந்த பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கையாலே இழுத்து கொண்டு வந்து விட்டுருங்க. அதே மாதிரி லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போகிறேன். இங்கே ஒரு ட்ரீ ஒன்று வைக்கிறேன் நான். இப்போ இந்த பக்கம் ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கெட் மோர்னு அதுக்குள்ளே போங்க. வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். வாட்டர் ஃபால் வீடியோ வரும் உங்களுக்கு. அம்புக்குறி டவுன்லோட் கொடுத்துங்க. உங்கள் கைன்மாஸ்டர் ஆப்லேயே அது வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபால்ஸ் தேவையோ அதை இங்கே வந்து கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுட்டு டிக் பண்ணிங்க. மேலே வந்து அந்த ப்ளூ கலரில் நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த ஃபால்ஸை கொண்டு போய் வைங்க. வச்சுட்டு டிக் பண்ணிங்க. இந்த பக்கம் வந்து 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போனீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபால்ஸ் வேணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். அப்படியே லைனாக வச்சு விட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. இந்த வாட்டர் ஃபால் கிஃப்ட் ஃபைலை வந்து பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கையாலே இழுத்து கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ வந்து லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு இங்கே ஒரு பேர்டு வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த பேர்டை வந்து பறக்கிற மாதிரி வைக்கலாம். இந்த பேர்டு பிக்சர் மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து லைட்டாக கொஞ்சம் தூரம் தள்ளிங்க. இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் வரும், அங்கே ஒரு புள்ளி வச்சுங்க. இந்த பிக்சரோட எண்டில் இன்னொரு புள்ளி வைங்க. அப்படியே கையால் இழுத்து கொண்டு போயிட்டு அந்த கடைசி வரை கொண்டு போய் விட்டுருங்க. இப்போ ஆன் பண்ணி பாருங்கள், பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பேர்டு இந்த இடத்துல நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த கல் மேலே வந்து உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி. நம்ம வந்து கார்ட்டூன் ஸ்டோரிலாம் யூடியூப்பில் போடுறப்போ அதோட பேக்ரவுண்டாக இதை வந்து நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய வியூஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. ஆடியோக்குள்ளே போய்ட்டு மியூசிக் வச்சுக்கலாம். அப்படிலாம் கீழே ரெக்கார்ட்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் பேசியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து சேவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.